Hello guys, welcome back to the editorial session. So இன்னைக்கான editorial analysisல ரெண்டு டாபிக் என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஸோ ரொம்ப பயங்கரமாக போய்கிட்டு இருக்கிற மணிப்பூர் இஷ்யூ, குக்கீஸ் அண்ட் மெய்டீஸ் அந்த இஷ்யூவை பற்றின ஒரு நியூஸ் ஃபர்ஸ்ட் எடிட்டோரியல்லையும், செகண்ட் எடிட்டோரியலில் ஹீட் அண்ட் ஸ்டேட். ஸோ பீகாரில் ஒரு டிஸ்ட்ரிக்டில், அதாவது பலியா அப்படின்ற ஒரு டிஸ்ட்ரிக்டில் என்னாச்சுன்னா ஹீட் வேவ்ஸ்னால நிறைய பேர் இறந்துட்டாங்க. ஸோ அதை பற்றின ஒரு எடிட்டோரியல் தான் ரெண்டுத்துலையுமே டிஸ்கஸ் பண்ணியிருந்தாங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் எடிட்டோரியலை பார்ப்போம். Overkill. The Manipur government's decision to extend the net shutdowns lacks merit. ஸோ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, மணிப்பூரில் அந்த ஷெட்யூல் ட்ரைபில் இன்க்ளூட் பண்ணணும் மெய்டீஸ் அண்ட் குக்கீஸ் அந்த ஒரு இஷ்யூ போயிட்டு இருக்கு இல்லையா? ஸோ அங்கே வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா நெட்வொர்க்கை வந்து ஷட் டவுன் பண்ணிட்டாங்க. ஸோ நெட்வொர்க் ஷட் டவுன் பண்ணது, நெட்வொர்க் ஷட் டவுன் இந்த சென்ஸ் இன்டர்நெட்டை பிளாக் பண்ணிட்டாங்க. சோஷியல் மீடியா சைட்ஸ், வெப்சைட்ஸ் எதுவுமே ஓப்பன் பண்ண முடியாத மாதிரி நெட்வொர்க்ஸை அங்கே பிளாக் பண்ணிட்டாங்க. ஓகேவா? ஸோ அதனால என்ன ஆகிருக்கு அப்படின்னா அதை எக்ஸ்டெண்ட் பண்ணுறது வந்து சில மெரிட்டான விஷயத்தை லேக் பண்ணுது அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? த மணிப்பூர் ஹைகோர்ட் on Tuesday granted limited internet access in designated places in the state after a petition seeking the restoration of net access. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, பிரச்சனை வந்தப்ப அதாவது நெட் சர்வீசஸை வந்து கட் பண்ணிட்டாங்க, இன்டர்நெட் சர்வீசஸை. அதுக்கப்புறம் ஒரு பெட்டிஷன் வந்து இந்த மாதிரி ஹைகோர்ட்டில் கேட்டு கொஞ்சம் குறிப்பிட்ட பிளேஸில், டெசிக்னேட்டட் பிளேசஸில் மட்டும் எங்களுக்கு இன்டர்நெட் ஆக்சஸ் கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ அந்த மணிப்பூர் ஹைகோர்ட் என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு லிமிட்டடான ஒரு அக்சஸ் கொடுத்துட்டாங்க, இன்டர்நெட்டை யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு ஒரு டெசிக்னேட்டட் பிளேசஸ், பர்டிகுலர் பிளேசஸில் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு பெட்டிஷன் அவங்க வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஷட்டவுன்ஸ் பிகேன் ஃபாலோயிங் த வயலண்ட் கான்ஃபிகரேஷன் ஆன் May 3rd. ஸோ எப்போ அந்த ஷட்டவுன் போட ஆரம்பிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, கான்ஃபிகரேஷன்ஸ் இந்த சென்ஸ் ஃபைட்ஸ், ஃபயர் ஆக்சிடென்ட்ஸ் அதெல்லாம் May 3லேருந்து நடந்துச்சு. ஸோ அப்போ தான் இந்த மாதிரியான நெட்வொர்க் ஷட்டவுன்ஸை போட ஆரம்பிச்சாங்க. ஓகேவா? அண்ட் தேர் ஆர் எக்ஸ்டென்ஷன்ஸ் ஆஃப் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் சின்ஸ் தென். ஸோ அப்போலேருந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்க்கான ஒரு எக்ஸ்டென்ஷன் இருந்துகிட்டே இருக்கு, ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டே தான் இருக்காங்க எல்லா இடத்துலையுமே அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. த லாஸ்ட் ஒன் பீங் அன் எக்ஸ்டென்ஷன் ஆர்டர் ஆன் Wednesday till June 25. ஸோ லாஸ்ட் ஒன் அப்படின்னு எதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இந்த இன்டர்நெட் அக்சஸ். ஸோ அதை வந்து June 25 வரையுமே பிளாக் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் இருந்தாங்க. ஆனால் டியூஸ்டேல இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட பிளேசஸ்ல மட்டும் ஒரு அக்சஸ் கொடுத்துருக்காங்க, இன்டர்நெட் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? த ரெக்வஸ்ட் மேட் இஸ் legitimate as shutdowns have a crippling effect on many economic activity. ஸோ இந்த ரெக்வஸ்ட்டை வந்து லீகலாக தான் மூவ் பண்ணியிருக்காங்க. எதனால் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஷட்டவுனால நிறைய கிரிப்ளிங் எஃபெக்ட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு டேஞ்சரஸான ஒரு எஃபெக்ட் இருக்கு. எதில் அப்படின்னு பார்த்தோம்னா, எக்கனாமிக் ஆக்டிவிட்டியில் ஒரு டேஞ்சரஸான எஃபெக்ட் அது கிரியேட் பண்ணுது. டே டு டே லைஃப்ல ஒரு எக்கனாமிக் ஆக்டிவிட்டியை கூட ஒழுங்காக கேரி அவுட் பண்ண முடியல, இன்டர்நெட் அக்சஸ் இல்லாமல் எக்கனாமிக் ஆக்டிவிட்டியும் லைவ்லிஹுட்ஸையும் அஃபெக்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அந்த இன்டர்நெட் ஷட்டவுன் வந்து சிட்டிசன்ஸ் ஹவ் பீன் அனேபிள் டு அக்சஸ் வைட்டல் சர்வீசஸ். ஸோ வைட்டல் அப்படின்னா என்னது, இம்பார்ட்டன்ட் சர்வீசஸ். ஸோ சிட்டிசன்ஸால நெட்வொர்க் இல்லாதனால என்ன பண்ண முடியலையா, வைட்டலான சர்வீசஸை கூட அக்சஸ் பண்ண முடியல, அவங்களால யூஸ் பண்ணிக்க முடியல. ஓகேவா? அது என்னென்ன அப்படி சொல்லிட்டு பார்த்தோம்னா, சச் எஸ் இ-காமர்ஸ் ரிலேட்டட் ஆக்டிவிட்டிஸ். ஸோ எலக்ட்ரிக்கல் வைஸ் பிஸ்னஸ் பண்ணுறாங்க இல்லையா, எலக்ட்ரானிக் வைஸ் இ-காமர்ஸ் தான் எலக்ட்ரானிக் காமர்ஸா. ஸோ எலக்ட்ரானிக் வைஸ் பிஸ்னஸ் பண்ணுறது, ஸோ இந்த எலக்ட்ரானிக் இன்டர்நெட் மூலமா என்னென்ன பண்ணுறோமோ அது எல்லாமே ரொம்ப இதனால அஃபெக்ட் ஆகுது, ஒரு கிரிப்ளிங் எஃபெக்ட் அது காஸ் பண்ணுது அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? except for those who can get exemptions from the shutdowns with the government permission. ஸோ கவர்மெண்ட்லேருந்து பெர்மிஷன் வாங்கிட்டு யூஸ் பண்ணுறவங்களுக்கு ஓகே, ஓரளவு ஓகேவா இருக்குது. பட் வந்து கவர்மெண்ட் பெர்மிஷன் கொடுக்காதவங்களுக்கு இது ஒரு பயங்கரமான எஃபெக்ட், இ-காமர்ஸ் ஆக்டிவிட்டி கேரி அவுட் பண்ணுறவங்களுக்கு ஒரு எஃபெக்டை கொடுக்குது அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? violent incidents have occurred in the state since May 3 and relation between Meiteis and Cookies remain tense. ஸோ May 3 அதுக்கு முன்னாடிலேருந்து இந்த பிரச்சனை இருக்க தான் செய்யுது. ஸோ வயலன்ஸ் வந்து எப்போ ரொம்ப தீவிரமாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, May 3 ரொம்ப தீவிரமாயிடுச்சு. ஸோ வந்து மெய்டீஸ்க்கும் குக்கீஸ்க்கும் இடையில ஒரு டென்ஸான ஒரு சிச்சுவேஷன் இருந்துகிட்டே இருக்கு. டென்ஸ்னா ரொம்ப ஒரு பதட்டமான சிச்சுவேஷன் இருந்துகிட்டே இருக்கு அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? பட் ஆர்டர்ஸ் சீக்கிங் டு எக்ஸ்டெண்ட் த ஷட்டவுன் சைட் த்ரெட்ஸ் டு law and order and the role of antisocial elements, a euphemism for extremists indulging in violent acts. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படி சொல்லிட்டு பார்த்தோம்னா, இந்த மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ண சொல்லி இந்த ஷட்டவுன்ஸை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண சொல்லி ஒரு ஆர்டர் சீக் பண்ணியிருக்காங்க இல்லையா, அது என்ன பண்ணுது, லா அண்ட் ஆர்டரை த்ரெட்டன் பண்ணுது. ஓகேவா? ஸோ லா அண்ட் ஆர்டரை மிரட்டுற மாதிரி இருக்குது. அண்ட் த ரோல் ஆஃப் ஆன்டி சோஷியல் எலமெண்ட்ஸ், யுஃபியூமிசம். ஸோ யுஃபியூமிசம் அப்படின்னா ஒரு சப்ஸ்டியூட். ஓகேவா? ஸோ ஆன்டி சோஷியல் எலமெண்ட்ஸ் வந்து ஒரு சப்ஸ்டியூட்டாக ஆக்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? indulging in violent acts or the posting of violence prompting material rather than explicitly seeking to retain these bans because of the public emergency or in the interest of public safety. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இந்த மாதிரி ஆர்டர்ஸ் அந்த நெட்வொர்க்கை
இஷ்யூ பண்ண வேணாம், ஸ்டாப் பண்ணுங்க, நெட்வொர்க் அக்சஸ் வேணான்னு சொன்னது லா அண்ட் ஆர்டர் வந்து த்ரெட்டன் பண்ற மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படி சொல்லிட்டு பார்த்தோம்னா வயலன்ஸ் ப்ராம்ப்டிங் மெட்டீரியலா தான் இருக்கு. அதை வந்து இவங்க என்ன நினைச்சாங்க, இப்படி இன்டர்நெட் அக்சஸை கட் பண்ணிட்டோம் அப்படின்னா வயலன்ஸ் வந்து கொஞ்சம் குறையறதுக்கான சான்சஸ் இருக்குன்னு நினைச்சாங்க. பட் என்ன பண்ணிருக்காது, வைஸ் வர்சாவா வயலன்ஸை ப்ராம்ப்ட் பண்ற மெட்டீரியல், ப்ராம்ப்டிங் அப்படின்னா தூண்டுறது, ஓகேவா? ஸோ வயலன்ஸை தூண்டுற ஒரு மெட்டீரியலாவே இது அமைஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இங்க ஒரு செக்ஷன் கொடுத்துருக்காங்க, செக்ஷன் 5(2) ஆஃப் தி டெலிகிராஃப் ஆக்ட் 1885 அண்ட் டெலிகிராஃப் ரூல்ஸ். ஸோ டெலிகிராஃப் ஆக்டோடைய டெலிகிராஃப் ஆக்ட் எதுக்கு அப்படி சொல்லிட்டு பார்த்தோம்னா டெம்பரவரி சஸ்பென்ஷன் ஆஃப் டெலிகாம் சர்வீசஸ். ஸோ அந்த இன்டர்நெட் சர்வீசஸை டெம்பரவரியாக சஸ்பெண்ட் பண்ணுறது தான் அந்த டெலிகாம் சர்வீஸ், அந்த டெலிகிராம் ஆக்டோடைய ஒரு அந்த ஆக்ட் அதுக்காக தான் கொண்டு வந்தாங்க, ஓகேவா? ஸோ டெம்பரவரி சஸ்பென்ஷன் ஆஃப் டெலிகாம் ரூல்ஸ். ஸோ அதுபடி என்ன பண்ணியிருக்காங்க, எமர்ஜென்சி கேசஸில் மட்டும் ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் இன்டர்நெட் அக்சஸை கொடுத்துட்டு தேவையில்லாத இடத்துலலாம் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. அதுதான் அந்த இடத்துல கொடுத்துருக்காங்க, ஓகேவா? த மணிப்பூர் கவர்மெண்ட் ஆல்சோ டோல்ட் தி ஹைகோர்ட் தட் த ஷட்டவுன்ஸ் வேர் நீடட் டு பிளாக் வெப்சைட்ஸ் வேர் இன்ஃப்ளமேட்டரி மெட்டீரியல்ஸ் could be published. So மணிப்பூர் கவர்மெண்ட் வந்து என்ன சொல்லிருக்காங்க, ஹைகோர்ட் கிட்ட, மணிப்பூர் ஹைகோர்ட் கிட்ட என்ன சொல்லிருக்காங்க அப்படி சொல்லிட்டு பார்த்தோம்னா ஷட்டவுன்ஸ் வந்து ரொம்ப தேவைப்படுது, நெட்வொர்க் ஷட்டவுன்ஸ் ரொம்ப தேவைப்படுது. எதனால அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இந்த வெப்சைட்ஸ் வந்து இன்ஃப்ளமேட்டரி மெட்டீரியல்ஸை கிரியேட் பண்ணிடுறாங்க. இன்ஃப்ளமேட்டரி அப்படின்னா ரொம்ப ஒரு ப்ரொவகேட்டிவ், ஓகேவா, தூண்டுற மாதிரியான விஷயம், சண்டைகளை தூண்டுற மாதிரி, வயலன்ஸை தூண்டுற மாதிரியான ஒரு விஷயத்தை வெப்சைட்ஸ்ல போட்டு விட்டுறாங்க. ஸோ அதுக்கு நம்ம நெட்வொர்க்கை ஷட் டவுன் பண்ணோம் அப்படின்னா வயலன்ஸ் வந்து கண்டிப்பாக குறையும் அப்படின்னு சொல்லிட்டு மணிப்பூர் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ஹைகோர்ட் கிட்ட சொல்லியிருக்காங்க, ஓகேவா? பட் சச் a sledgehammer approach is clearly problematic. இவங்க என்ன நினைச்சு பண்ணாங்க, இந்த மாதிரி வயலன்ஸ் வந்து கண்டிப்பா குறையும் அப்படின்னு நினைச்சு தான் இன்டர்நெட்டை கட் பண்ண சொன்னாங்க. ஆனா அந்த ஸ்லெட்ஜ்ஹேமர் எஃபெக்ட் எப்படி இருக்கா, இட்ஸ் கிளியர்லி a problematic one அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க, ஓகேவா? ஸோ பிளாக் பண்ணது இன்னமும் அவங்களுக்குள்ள வயலன்ஸை ப்ராம்ப்ட் பண்ணிட்டு தான் இருக்கு. வயலன்ஸ் வந்து கண்ட்ரோல் ஆகிற மாதிரி இல்லை, ஒரு ப்ராப்ளமேட்டிக் சுச்சுவேஷன்ல விட்டுருச்சு. இ காமர்ஸையும் அஃபெக்ட் பண்ணிருச்சு, வைஸ் வர்சா இந்த சைடு வந்து பிரச்சனையும் குறையில, ஓகேவா? ஸோ அதுதான் சொல்லியிருக்காங்க. The Supreme Court in Anuradha Basin vs. Union of India 2020 had held that a infinite suspension of internet services was in a contravention to the law of freedom of speech and the freedom to carry out the commercial work using the internet was a fundamental right. So Anuradha Basin vs. Union of India 2020 என்ன அப்படி சொல்லிட்டு பார்த்தோம்னா அவங்க வந்து ஒரு சோஷியலிஸ்ட்னு வச்சுக்கோங்களேன். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படி சொல்லிட்டு பார்த்தோம்னா சஸ்பென்ஷன் ஆஃப் இன்டர்நெட் சர்வீசஸை கட் பண்ணோம் அப்படின்னா அது ஒரு கான்ட்ரவென்ஷன்ல தான் போய் முடியும், ஒரு கான்ட்ரடிக்டரியா தான் முடியும், பிரச்சனையில தான் முடியும். ஒருத்தருக்கு வந்து ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச், அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்த பண்றது எல்லாமே, எல்லாத்துக்குமே இன்டர்நெட் வந்து ஒரு ஃபண்டமெண்டல் ரைட். அதை நம்ம வந்து எப்படி வந்து சஸ்பெண்ட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரியானது தான் அந்த அனுராதா பேசின் விசஸ் யூனியன் ஆஃப் இந்தியா, ஓகேவா? ஸோ அது மூலமா இப்போ என்ன சொல்ல வராங்க அப்படின்னா சஸ்பென்ஷன் ஆஃப் இன்டர்நெட் சர்வீசஸ் நம்ம கட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா அது வந்து ஒரு கான்ட்ராடிக்ட்ல தான் போய் முடியும், பிரச்சனையில தான் போய் முடியும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க, ஓகேவா? இட் இஸ் ஆல்சோ ஹெல்ட் தட் சஸ்பென்ஷன் ஷுட் அட்ஹியர் டு த பிரின்சிபல் ஆஃப் proportionality and must not extend beyond necessary duration. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி இன்கேஸ் நீங்கள் சஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட பீரியடுக்கு மட்டும் தான் சஸ்பெண்ட் பண்ணணும், அதை எக்ஸ்டெண்ட் பண்ணக்கூடாது. ஒரு நெசசரி டியூரேஷன் அப்போ மட்டும் கட் பண்ணிட்டு மற்ற டைம் வந்து அது அவங்களோட ஃபண்டமெண்டல் அப்படின்றது தான் அதில் சொல்லியிருக்காங்க, ஓகேவா? ஸோ இன்டர்நெட் அக்சஸை கட் பண்ணுறது ஒரு குறிப்பிட்ட டியூரேஷனுக்கு மட்டும் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் இட் மஸ்ட் நாட் எக்ஸ்டெண்ட் பியாண்ட் தி டியூரேஷன். ஸோ இந்த குறிப்பிட்ட டியூரேஷனோட முடிச்சுட்டு அந்த டியூரேஷனுக்கு அப்புறம் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணக்கூடாது, அந்த நெட்வொர்க் சஸ்பென்ஷன்ஸை எக்ஸ்டெண்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க, ஓகேவா? Continuing a dragnet suspension in Manipur in this fashion suggests that the government is merely using the shutdown as a substitute for enforcing law and order, another ploy that the court had come down heavily upon this judgment. So என்ன சொல்லிருக்காங்க அப்படி சொல்லிட்டு பார்த்தோம்னா இவங்க எதுக்காக இந்த நெட்வொர்க்கை சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க மணிப்பூர்ல அப்படி சொல்லிட்டு பார்த்தோம்னா கவர்மெண்ட் வந்து இந்த ஷட்டவுனை யூஸ் பண்ணி அவங்களோட லாஸ் அண்ட் ஆர்டரை வந்து என்ஃபோர்ஸ் பண்றாங்க, சப்ஸ்டியூட்டா யூஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த நெட்வொர்க் சஸ்பென்ஷனை ஒரு சப்ஸ்டியூட்டா யூஸ் பண்ணிக்கிறாங்க. இப்போ சொல்லி கேட்காததுனால இந்த மாதிரி பண்ணா இவங்க கண்டிப்பா கேட்பாங்கன்ற மாதிரி ஒரு சப்ஸ்டியூட்டா யூஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த இந்த நெட்வொர்க் சஸ்பென்ஷனை லா அண்ட் ஆர்டர் என்ஃபோர்ஸ் பண்றதுக்கு சப்ஸ்டியூட்டா யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து சுப்ரீம் கோர்ட், அதாவது ஹைகோர்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஒரு பிளாயா யூஸ் பண்றாங்க, ஒரு டாக்டிக்கா யூஸ் பண்றாங்க. இந்த விஷயத்தை ஒரு டாக்டிக்கா, ஒரு ஸ்ட்ராட்டஜியா யூஸ் பண்ணி லா அண்ட் ஆர்டரை என்ஃபோர்ஸ் பண்ண பாக்குறாங்க அப்படின்ற மாதிரி அவங்களோட ஜட்மெண்ட்ல சொல்லியிருக்காங்க, ஓகேவா? The situation in Manipur can be tackled effectively by a regime that seeks to restore the confidence of the all stakeholders, engages with the civil society, actors in restoring intercommunity dialogue, isolate the extremists and pursues a step-by-step approach towards the restoring peace and normalcy. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படி சொல்லிட்டு பார்த்தோம்னா மணிப்பூரில் இருக்கிற சிச்சுவேஷன் ரொம்ப மோசமான சிச்சுவேஷன் தான், ஆனால் அது ஈஸியாக டேக்கிள் பண்ணலாம். எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா எஃபெக்டிவாக ரெஜிம் வந்து ஒர்க் பண்ணணும்னு கொடுத்துருக்காங்க. ரெஜிம்னா என்னது? கவர்மெண்ட். நம்ம ரீஜியன் ஒரு கவர்மெண்ட்னு படிச்சிருக்கோம். ஸோ கவர்மெண்ட் மஸ்ட் ஆக்ட் எஃபெக்டிவ்லி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க எஃபெக்டிவாக ஆக்ட் ஆனால் மட்டும்தான் அங்கே இருக்கிற சிச்சுவேஷனை டேக்கிள் பண்ண முடியும். ஸோ இந்த இன்டர் கம்யூனிட்டி பிரச்சனை, எல்லா கம்யூனிட்டி பிரச்சனை எல்லாமே வரதான் செய்யும். ஸோ வந்து எந்த அளவுக்கு கவர்மெண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்களோ அவங்க ரெஜிம் வந்து எந்த அளவுக்கு ரொம்ப எஃபெக்டிவா ஒர்க் ஆகுதோ அந்த அளவுக்கு அந்த பிரச்சனையை ஈஸியா டேக்கிள் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க, ஓகேவா? ஸோ சிவில் சப்போர்ட்டர்ஸ், அதுக்கப்புறம் வந்து
எக்ஸ்ட்ரீமிஸ்ட் அதெல்லாம் அவங்களோட ஹெல்ப் அண்ட் சப்போர்ட்டோட ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்ரோச் எடுத்தோம் அப்படின்னா பீஸ் அண்ட் நார்மல்சியை கூடிய சீக்கிரம் மணிப்பூரில் கொண்டு வந்துட முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகேவா. பட் வித் பி லிகர்ட் சீஃப் மினிஸ்டர் அட் தி ஹெல்ம். ஸோ பி லிகர்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு பெரிய ட்ரபிள் இருக்காங்க ஓகேவா. ஸோ பி லிகர்ட்னா டிஃபிகல்ட் சுச்சுவேஷன். ஸோ சீஃப் மினிஸ்டர் வந்து இப்போ எப்படி ஒரு கண்டிப்பாக ஒரு டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷனில் தான் அவர் இருக்காரு. த லீடர் ஹூ ஹாஸ் லாஸ்ட் மெனி ஆஃப் ஹிஸ் கான்ஃபிடன்ஸ் ஆஃப் ஹிஸ் மெனி கொலீக்ஸ். ஸோ சீஃப் மினிஸ்டர் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்காரு. எப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷன் சொல்லிட்டு பார்த்தோம்னா அவரோட கொலீக்ஸ் ஒர்க்கர்ஸ் எல்லாருமே அவர்கிட்ட ஒரு ஹேட்ரடை காமிக்கிறாங்க. ஸோ வந்து அவரோட ஒர்க்கர்ஸ் கிட்டேயே கொலீக்ஸ் கிட்டேயே வந்து அவர் கான்ஃபிடன்ஸை லூஸ் பண்ணிட்டாரு. ஸோ அந்த அளவுக்கு ஒரு இக்கட்டான சுச்சுவேஷனில் அவர் இருக்காரு அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் intransigence of many community representatives and their inability to rise about their ethnic identities to pursue peace, sporadic violence continues as even those displaced are unable to return home. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, சீஃப் மினிஸ்டர் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்காரு. ஸோ அதனால அங்கே வந்து பீஸ் அண்ட் நார்மல்ஸை கொண்டு வர முடியல. அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ஒரு கோவர்க்கர்ஸ் கிட்டேயே ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைன்னா எப்படி போயிட்டு பீப்புள்கிட்ட பேச முடியும். அந்த மாதிரி அவரால் என்ன இருக்குது, ஒரு இன்னபிலிட்டியாக இருக்குது. எப்படின்னு பார்த்தோன்னா பீஸை வந்து கொண்டு வரது ரொம்ப ஒரு ஸ்ட்ரகிளிங்கான ஒரு விஷயமா இருக்குது. டிஸ்பிளேஸ் ஆகி நிறைய பேர் போயிட்டாங்க நம்ம பார்த்தோம். டிஸ்பிளேஸ்னா அந்த வீடை விட்டுட்டு வேற ஊருக்கே போயிட்டாங்க. ஸோ அவங்கள ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ அதுக்கான ஒரு ஆக்ஷன்ஸ் எடுக்காமல் இருக்காங்க. ஸோ இந்த சிச்சுவேஷன்ஸ் எல்லாமே வந்து அவர் ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்னமும் வந்து எத்தனிக் ஐடென்டிட்டிஸ் இந்த சென்ஸ் எத்தனிக் ஐடென்டிட்டிஸ்னா அந்த எத்தனிக்னாலே ஒரு கல்ச்சர் ரிலேட்டட் நம்ம ஆல்ரெடி இந்த எடிட்டோரியல் ரிலேட்டடாக அந்த ஒரு கண்டென்ட்ல பார்த்தோம். ஸோ கல்ச்சர் ரிலேட்டட் இஷ்யூஸ் டிஸ்பிளேஸ் ஆகி போனவங்க எல்லாமே இருக்க தான் செய்கிறாங்க. ஸோ சீஃப் மினிஸ்டர் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இப்போ மாட்டிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. This however does not lend to the continuation of the internet shutdown that has been in place for over a month and a half and which must end. So இந்த மாதிரி இன்டர்நெட் ஷட்டவுனை ஒரு ஒன் அண்ட் ஆஃப் மந்த்துக்கு மேலே கண்டினியூ பண்ணோம். அதாவது இந்த குறிப்பிட்ட டூரேஷனுக்கு மேலே எக்ஸ்டெண்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த பிரச்சனை கண்டிப்பாக ஒரு தீர்வுக்கு வராது. கூடிய சீக்கிரம் அந்த இன்டர்நெட் ஷட்டவுனை எண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த எடிட்டோரியல் முடிச்சிருக்காங்க ஓகேவா. ஸோ அந்த கண்டினியூஷன் ஆஃப் இன்டர்நெட் ஷட்டவுனை கூடிய சீக்கிரம் எண்ட் பண்ணணும். எண்ட் பண்ணால் மட்டும்தான் வயலன்ஸை வந்து அங்கே கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லி தான் இந்த எடிட்டோரியல் முடிச்சிருக்காங்க ஓகேவா. ஸோ இந்த எடிட்டோரியலுக்கான வெக்காவை நம்ம எண்ட் ஆஃப் த செஷனில் டிஸ்கஸ் பண்ணுவோம். செகண்ட் எடிட்டோரியல் இப்போ பார்ப்போம். ஹீட் அண்ட் ஸ்டேட். Poor living conditions have exacerbated the effects of heat waves. So heat wave வரது நார்மல் தான். சம்மர் டைம்ஸில் ஹீட் வேவ்ஸ் அக்கர் ஆகிறது நார்மல் தான். ஆனால் என்ன சொல்லியிருக்காங்க, புவர் லிவிங் கண்டிஷன்ஸ் ஹவ் எக்ஸாசர்பேட்டட் தி எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஹீட் வேவ்ஸ். எக்ஸாசர்பேட்டட் அப்படின்னா மோசமாக இருக்கிறவன இன்னும் மோசமாக்கிறது தான் அந்த எக்ஸாசர்பேட்டட் ஓகேவா. ஸோ எங்கேயோ ஒரு ஊரில் ரொம்ப புவர் லிவிங் கண்டிஷன்ஸ், அங்கே வாழ்றதுக்கே தகுதி இல்லாத மாதிரி இருக்கு அந்த இடம். ஸோ அந்த இடத்துல ஹீட் வேவ்ஸ் வந்து அது இன்னமும் மோசமாக்கிடுச்சு. அங்கே இருக்கிற சுச்சுவேஷன் அந்த ஹீட் வேவ்ஸ் இன்னமும் மோசமாக்கிடுச்சு. ஸோ அதான் சொல்லியிருக்காங்க ஹீட் அண்ட் ஸ்டேட்னு சொல்லிட்டு ஓகேவா. இந்த ப்ரூச்சுவல் ஹீட் வேவ் பீட்டிங் டவுன் ஆன் உத்தரப்பிரதேஷ் அண்ட் பீகார். ஸோ ப்ரூச்சுவல் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ரொம்ப க்ரூயலா ரொம்ப ஹார்ம்ஃபுல் அர்த்தம் ஓகேவா. ஸோ ப்ரூச்சுவல் ஹீட் வேவ் பீட்டிங் டவுன் ஆன் உத்தரப்பிரதேஷ் அண்ட் பீகார். ஒன் டிஸ்ட்ரிக்ட் இன் யூபி பலியா ரிப்போர்ட்டட் தி மோஸ்ட் டெத்ஸ். ஸோ யூபியில் ஒரு டிஸ்ட்ரிக்ட் வந்து பலியா அப்படின்னு இருக்கு ஓகேவா. ஸோ அங்கே வந்து மோஸ்ட் டெத்ஸ் வந்து ரிப்போர்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா. த மெடிக்கல் சூப்பர்டெண்டன்ட் அட் த லோக்கல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வாஸ் ரிப்போர்ட்டட்லி டிரான்ஸ்ஃபர்ட் ஆஃப்டர் அஸ்கிரைபிங் த டெத் டு ஹீட் followed by a visit by a state appointed teams to access the local conditions. So medical superintendent என்ன பண்ணிருக்காரு, local government hospitalல transfer ஆயிட்டாரு ஓகேவா. இந்த மாதிரி ascribing in the sense death heat waves நடந்த டெத்ஸ் நடந்ததுனால மெடிக்கல் சூப்பர்டெண்டன்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் ஸ்டேட் அப்பாயிண்டட் டீம்ஸ் எல்லாம் என்ன பண்ணிருக்காங்க அப்படி சொல்லிட்டு பார்த்தோம்னா லோக்கல் கண்டிஷன்ஸை போய் அக்சஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட் அப்பாயிண்ட் பண்ண டீம்ஸ் எல்லாமே வந்து லோக்கல் ஏரியாஸ் அக்சஸ் பண்ண வந்திருக்காங்க ஓகேவா. A number of later told journalists that the team had expressed its doubts about the heat being a factor since the toll due to some heat wave was lower in districts nearby. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படி சொல்லிட்டு பார்த்தோம்னா அந்த குரூப் ஆஃப் மெம்பர் வந்திருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ஜேர்னலிஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படி சொல்லிட்டு பார்த்தோம்னா ஹீட் மட்டும் இதுக்கு காரணம் இல்லை, ஹீட் வந்து ஒரு ஃபேக்டரா தெரியல, ஹீட் வேவ்ஸ் வந்து நிறைய ஒரு டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல கம்மியாக தான் இருக்கு. ஸோ ஹீட் வேவ்ஸ் மட்டும் இதுக்கு ஒரு காரணமா இல்லை, இறந்ததுக்கு ஹீட் வேவ்ஸ் மட்டும் ஒரு காரணம் இல்லை. ஏன்னா பக்கத்தில் இருக்கிற டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல பக்கத்தில் இருக்கிற ரீஜன்ஸ் எல்லாத்துலையுமே கம்பேரிட்டிவ்லி ஹீட் வேவ்ஸ் வந்து கம்மியாக தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகேவா. மெம்பர் later told journalists that the team had expressed doubts about the heat being a factor since the toll due to some heat wave was lower in districts nearby. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படி சொல்லிட்டு பார்த்தோம்னா அந்த ஸ்டேட் அப்பாயிண்டட் மெம்பர்ஸ் வந்து ஜேர்னலிஸ்ட் லேட்டரா மீட் பண்ணியிருக்காங்க. மீட் பண்ணிட்டு என்ன சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி ஹீட் வேவ்ஸ் மட்டும் இந்த டெத்துக்கு ஒரு காரணமா எனக்கு தெரியல, ஏன்னா பக்கத்தில் இருக்கிற ரீஜன்ஸ் எல்லாத்துலயுமே ஹீட் வேவ்ஸ் வந்து கம்மியாக தான் இருக்கு. ஸோ ஹீட் வேவ்ஸ் மட்டும் இதுக்கு ஒரு காரணமா கண்டிப்பா இருக்காது அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காரு ஓகேவா. The member statement is a timely reminder that a heat waves is only half heat, the other being bad public infrastructure and social security. ஸோ சொன்ன மாதிரியே மெம்பரோட ஸ்டேட்மெண்ட் வந்து எப்படி இருக்கான், ஒரு டைம்லி ரிமைண்டரா இருக்கு.
ஹீட் வேவ்ஸ் வந்து ஒரு பாதி காரணம் தான். அப்போ மீதி காரணம் என்ன அப்படின்னு அனலைஸ் பண்ணுறப்ப தெரியுது, ஒரு பேடான பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அங்கே வாழ்றதுக்கே ஒரு தகுதியே இல்லை, ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே அங்கே பப்ளிக்கில் பேடாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சோஷியல் செக்யூரிட்டி வைஸும் அங்கே வந்து ரொம்ப வீக்காக இருக்காங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாம் கூட ஒரு காரணமாக இருக்குது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அங்கே ஒழுங்காக இல்லை. ஸோ இதெல்லாம் கூட இந்த ஹீட் வேவ்ஸை இன்னும் எக்ஸாசர்பேட் பண்ணி டெத் வந்து நடந்துருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? Balia's toll could be high because, as the team suspects, contaminated water or because the local people could not cool themselves. So இதில் பலியால் ஏன் வந்து நிறைய டெத் ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அங்கே வந்து ஒரு கண்டாமினேட்டட் வாட்டர் தான் பீப்புள் வந்து கன்சியூம் பண்ணியிருக்காங்க. கண்டாமினேட்டட் அப்படின்னா ரொம்ப மாசுபற்ற, ஓகேவா, அதாவது மாசடைந்த, பொல்யூட்டட். ஓகேவா? கண்டாமினேட்டட் இஸ் பொல்யூட்டட் வாட்டரை வந்து கன்சியூம் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் லோக்கல் பீப்புளால் அவங்களே கூல் பண்ணிக்க முடியல, ஹீட் வேவ்ஸ்லேருந்து அவங்களால காப்பாற்றிக்க முடியல அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? Heat's deadlines depends on individuals' general well-being, acclimatization, physical exertion, comorbidities, location, relative humidity and extent of heat exposure. So ஒரு ஹீட் டெட்லைன், அதாவது ஹீட் வந்து நம்மளை தாக்குது அப்படின்னா அதுக்கு நம்ம தானே அதுக்கு காரணமாக இருக்க முடியும். எப்படின்னா ஒரு இண்டிவிஜுவலோட பிஹேவியர் வச்சு தான் அது இருக்குது. அவங்க எப்படி இருக்காங்க, எக்ஸசைஸ் எப்படி பண்ணுறாங்க, அவங்க பாடி எப்படி இருக்குது. ஸோ ஒரு இண்டிவிஜுவலும் அதுக்கு காரணம். ஓகேவா? ஹீட் வேவ்ஸ் வந்து நம்மளை அஃபெக்ட் பண்ணது அப்படின்னா அதுக்கு ஒரு முக்கிய காரணம் நம்மளும் தான். ஓகேவா? ஸோ நம்ம எந்த அளவுக்கு சொசைட்டியில் வெல்பீயிங்காக இருக்கும், எந்த அளவுக்கு நம்ம நல்ல ஃபுட் சாப்பிட்றோம், எந்த அளவுக்கு தண்ணி குடிக்கிறோம், இன்டேக் எப்படி இருக்குது, ஸோ அதை பொறுத்து தான் அந்த ஹீட் வேவ்ஸ் வந்து நம்மளை அட்டாக் பண்ணுறதும் பண்ணாததும். ஸோ அதை தான் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. ஒரு இண்டிவிஜுவலுக்கும் அதில் ஒரு ரெஸ்பான்சிபிள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? பட் ஃபார் ஆல் தி காம்ப்ளெக்சிட்டி, த இன்டர்பிளே ஆஃப் தீஸ் ஃபேக்டர் ஆகஸ் த ஃபைட் அகேன்ஸ்ட் த மோட் ஆஃப் கிளைமேட் கிரைசிஸ் which India is expected to suffer more often can benefit considerably from the some literacy and access to resources. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, லிட்ரஸியும் இதில் ஒரு மேஜர் ரோலை ப்ளே பண்ணுது. நமக்கு தெரியும் இல்லையா, இந்தியா வந்து ஹீட் வேவ்ஸ்னால அஃபெக்ட் ஆக போகிறாங்கன்றதை நம்ம முன்னாடிலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி எல்னினோ எஃபெக்டை ஃபேஸ் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ லிட்ரரி வைஸும் இந்த லிட்ரஸியும் இந்த இடத்துல ஒரு மேஜர் ரோலை ப்ளே பண்ணுது அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ கொஞ்சம் லிட்ரஸியோட இருக்கிறவங்க கிளைமேட் கிரைசிஸ்லேருந்து அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு நிறைய எஃபர்ட்ஸ் எடுக்கிறாங்க. ஸோ லிட்ரஸி இஸ் ஆல்சோ பிளேயிங் அ மேஜர் ரோல் ஹியர் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? Literacy needs to be rooted in a simple fact. Heat is deadly when our bodies are unable to shed it quickly as it accumulates. This can happen due to the poor living conditions, adherence to caste and gender-based strictures, or even in overcrowded hospitals. So என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஹீட் வந்து நம்ம பாடியில் தங்குது அப்படின்னா அது நம்ம என்ன பண்ணணுமா, குவிக்காக ஷட் டவுன் பண்ணிடணும். அதை சேர்றதுக்குள்ள, அக்யூமுலேட் ஆகிறதுக்குள்ள ஹீட் வந்து நம்மளை அட்டாக் பண்ணுது. ஹீட் ஆகிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளை வந்து நம்ம பாடியை வந்து அதை அட்டாக் பண்ணுது. நம்ம என்ன பண்ணணும், அதை அக்யூமுலேட் ஆகிறதுக்குள்ள, அது இன்னும் பெருசாகிறதுக்குள்ள அதை எப்படி ஷட் டவுன் பண்ணலாம், ஷட் டவுன். ஓகேவா? அதை எப்படி ஷட் டவுன் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பிளான் பண்ணணும். ஸோ லிட்ரஸி இந்த இடத்துல ஒரு மேஜர் ரோலை ப்ளே பண்ணுது அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து புவர் லிவிங் கண்டிஷன்ஸில், ஓவர் க்ரௌடட் ஹாஸ்பிட்டல்ஸில் இந்த மாதிரி ஹீட் வந்து நம்மளை அட்டாக் பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. ஓகேவா? அதுதான் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அம்யூனிட்டிஸ் தட் கேன் ஹெல்ப் include access to drinking water, indoor ventilation, healthcare, regular work breaks and protection against wage loss. So amenities அப்படினா என்ன நேதி நம்ம பார்த்தோம்ல, amenities அப்படினா facilities. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒரு அது என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் ப்ரொவைட் பண்ணால் அந்த ஹீட் வேவ்ஸ்லேருந்து நம்ம ஓவர் கம் ஆகலாம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஒரு க்ளீன் ட்ரிங்கிங் வாட்டர், இண்டோர் ஒரு வென்டிலேஷன் உள்ள ஒரு ரூமு, அதுக்கப்புறம் ஹெல்த் கேர், பிரைமரி ஹெல்த் கேர் எல்லாமே கொடுத்தோம் அப்படின்னா ஹீட் வேவ்ஸ் வந்து இந்த ஃபெசிலிட்டிஸ்லாம் ப்ரொவைட் பண்ணோம், அம்யூனிட்டிஸ்லாம் ப்ரொவைட் பண்ணோம் அப்படின்னா ஹீட் வேவ்ஸ்லேருந்து கொஞ்சம் நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இஃப் அ பர்சன் டைஸ் இன் அ ஹீட் வேவ், இட் இஸ் ஒன்லி ஃபேர் டு ஆஸ்க் வெதர் ஹி ஆர் ஷி வாஸ் ஏபிள் டு அக்சஸ் தீஸ் அம்யூனிட்டிஸ். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இப்போ ஒருத்தர் இறந்துட்டாரு, ஹீட் வேவ்னால இறந்துட்டாரு அப்படின்னா அங்கே போய் என்ன ஒரு கொஸ்டின் நம்மளால கேட்க முடியும், என்ன கேட்டால் சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இந்த எபிலிட்டிஸ், இந்த அம்யூனிட்டிஸ் எல்லாமே அவருக்கு கிடைச்சிதா. ஸோ மேலே மென்ஷன் பண்ணியிருக்காங்க இல்லையா, ஹெல்த் கேர் ப்ராப்பராக கிடைச்சிதா, அவருக்கு வேஜஸ் ப்ராப்பராக கிடைச்சிதா, தண்ணி ப்ராப்பராக கிடைச்சிதா. ஸோ இந்த ஒரு கொஸ்டினை மட்டும் தான் கேட்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? If UP and Bihar are forced to better way forward their heat response, they need to register all heat-related deaths, assign the cause, ensure the medical certificates of the cause of the death, follow the proper codes of the most recent revision of the International Statistical Classification of Diseases and Related Health Problems, issue them. So என்ன சொல்லியிருக்காங்க, யூபியும் பீகாரும் என்ன பண்ணணுமா, இந்த மாதிரி அவங்க வந்து முன்னோக்கி செல்றாங்க, இந்த ஹீட் வேவ்ஸ் எல்லாம் டேக்கிள் பண்ணணும். ஸோ என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அவங்க வந்து இந்த ஹீட்னால இறந்தவங்களோட டெத்தை ரெஜிஸ்டர் பண்ணணும். ஓகேவா? அந்த ஹீட் ரிலேட்டட் டெத்ஸை ஒரு ரெஜிஸ்டர் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த மெடிக்கல் சர்டிஃபிகேட்ஸ் வந்து இந்த டெத்துக்கு தான் காரணம், அந்த மாதிரியான ஒரு மெடிக்கல் சர்டிஃபிகேட்ஸை இஷ்யூ பண்ணணும், அந்த MCCDயை இஷ்யூ பண்ணணும். அதுக்கப்புறம் ஒரு ப்ராப்பரான கோட்ஸை வந்து ஃபாலோ பண்ணணும். இந்த மாதிரி இன்டர்நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் டிசீசஸ் அண்ட் ரிலேட்டட் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் என்ன சொல்லியிருக்காங்களோ அதை வந்து மக்களுக்கு எடுத்து சொல்லி அந்த
ப்ராப்பரான கோட்ஸை ஃபாலோ பண்ணணும். ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும், அதெல்லாம் அந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் இஷ்யூ பண்ணணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேவா. நெக்ஸ்ட், த ஆஃபீஸ் ஆஃப் த ரெஜிஸ்டர் ஜெனரல் ஷுட் கம்பைல் அண்ட் ரிலீஸ் MCC டேட்டா எவ்ரி இயர் டு ஃபெசிலிட்டேட் இண்டிபெண்டன்ட் ரிசர்ச் அண்ட் பாலிசி இன்புட் அண்ட் டு பிரிவென்ட் டைம் வேஸ்டிங் டிஸ்பியூட்ஸ் ஓவர் அஃபிஷியல் வர்சஸ் ஆக்சுவல் ஃபிகர்ஸ். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஆஃபீஸ் ஆஃப் த ஜெனரல், அந்த ரெஜிஸ்டர் இருப்பாங்க இல்லையா ஒரு ஸ்டேட்டுக்கு, ஸோ அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி இந்த வருஷத்தில் இத்தனை டெத்ஸ் ரெக்கார்ட் ஆச்சு அப்படின்ற ஒரு ரெக்கார்ட் அவங்க கண்டிப்பாக வச்சிருக்கணும். ஸோ எவ்ரி இயர் வந்து ஒரு ரீசர்ச் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த MCCD அந்த மெடிக்கல் சர்டிஃபிகேட்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து கம்பைல் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து கம்பைல் இந்த சென்ஸ் தே ஹேவ் டு கலெக்ட் தட். ஓகேவா. கலெக்ட் பண்ணி அந்த MCCD கரெக்டாக அவங்க மேனேஜ் பண்ணணும். மேனேஜ் பண்ணுறது மூலமா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இப்போ யாரானியார் ரீசர்ச் பண்ணுறாங்க அப்படின்னா வந்து அவங்களுக்கு வந்து கலெக்ட் பண்ணி அனலைஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ஒரிஜினலுக்கும் அஃபிஷியலுக்கும் நடுவில் ஒரு சண்டை வரும் இல்லையா, ஒரிஜினலாக இவ்வளோ நடந்திருக்கு ஆனால் அஃபிஷியலாக உங்ககிட்ட இவ்வளோ ரெக்கார்டு இருக்குது. ஸோ அதுக்கு நடுவில் வர கிளாஷை வந்து ப்ரிவென்ட் பண்ணலாம். ஸோ இவங்க இந்த மாதிரி இந்த சர்டிஃபிகேட்ஸை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிட்டு வந்தாங்கன்னா அதை அந்த கிளாஷை ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. However, the office has not yet released the corresponding reports for 2021 and 2022. ஸோ ஆனால் என்ன பண்ணியிருக்காங்க, யூபி அண்ட் பீகாரில் இந்த மாதிரி ஹீட் வேவ்ஸ்னால இறந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட்டே அவங்க கிட்ட இல்லை. 2021 and 2022 ரிப்போர்ட்ஸ் அவங்க ரிலீஸே பண்ணல அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த 2020 ரிப்போர்ட் which was uploaded only last year. ஸோ 2020 ரிப்போர்ட்டே லாஸ்ட் இயர் தான் அப்லோட் பண்ணியிருக்காங்க. அதில் என்ன பண்ணியிருக்காங்க, பீகார் assigned causes to just 3.4% of the registered death, the worst among the states. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இறந்தது நிறைய பேர், ஆனால் 3.4% பேர் தான் இறந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ கொஞ்சம் ஒரு வர்ஸ்ட் பிஹேவியராக இருந்திருக்கு அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. நாட் எவ்ரி ஒன் ஹூ டைஸ் டியூரிங் அ ஹீட் வேவ் ஹஸ் டைட் டியூ டு த ஹீட், பட் ஒன்லி இஃப் குட் லிவிங் கண்டிஷன்ஸ் ஹவ் பீன் த நார்ம். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, ஹீட் வேவ் சீசனில் இறந்துட்டாங்க அப்படின்னா அது ஹீட் வேவ் மட்டும் காரணம் இல்லை, அவங்க எந்த மாதிரியான ஒரு லிவிங் கண்டிஷனில் இருக்காங்க அதுவும் ஒரு மேஜர் ரோலை ப்ளே பண்ணுதுன்னு கொடுத்துருக்காங்க. இஃப் தே ஹேவ் நாட் த ஸ்டேட் இஸ் மச் அஸ் டு பிளேம் த ஹீட். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, லிவிங் கண்டிஷன்ஸை ஒரு காரணமாக காமிச்சிருக்காங்க. ஸோ இஃப் தே ஹேவ் நாட் த ஸ்டேட்டஸ் ஆஸ் மச் அஸ் டு பிளேம் த ஹீட். ஸோ என்ன சொல்லிட்டாங்க, லிவிங் கண்டிஷன்ஸ் ஒரு மேஜர் ரோலை ப்ளே பண்ணுது. ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் வந்து அந்த லிவிங் கண்டிஷன்ஸை இம்ப்ரூவைஸ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணணும். ஹெல்ப் பண்ணலை அப்படின்னா ஹீட் வேவ்ஸை தான் அவங்க கண்டிப்பாக ஒரு காரணமாக காட்டி பிளேம் பண்ணி அந்த டெத்ஸ் வந்து ரெக்கார்ட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி தான் இந்த எடிட்டோரியில் முடிச்சிருக்காங்க. ஓகேவா. ஸோ அந்த 2 எடிட்டோரியலுக்கான வெக்காபுலரி இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, கான்ஃப்ளகரேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஃபயர் பண்ணுறது. ஓகேவா. ஒரு ஃபைட்டு பிகாஸ் ஆஃப் ஃபயர் தான் இந்த கான்ஃப்ளகரேஷன்னா ஒரு ஃபயர். ஓகேவா. லெஜிட்டிமேட் இந்த வேர்ட் நம்ம அடிக்கடி பார்த்துருக்கோம். லெஜிட்டிமேட் இஸ் லீகல். ஓகேவா. ஸோ லெஜிட்டிமேட்னா லீகலாக பண்ணுறது அந்த லெஜிட்டிமேட். கிரிப்ளிங் எஃபெக்ட்னு பார்த்தோம். கிரிப்ளிங் அப்படின்னா நெகட்டிவ் வேர்ட், டெஸ்ட்ராய் பண்ணுறது. ஓகேவா. ரொம்ப டேஞ்சரஸ்ன்னு கூட வச்சுக்கலாம். டேஞ்சரஸ் ஆர் டெஸ்ட்ராய் பண்ணுறது. ஓகேவா. வைட்டல் நம்ம அடிக்கடி பார்க்குற வேர்ட் தான் வைட்டல்னா இம்பார்ட்டன்ட், அப்படி இல்லைனா இம்பரேட்டிவ். ஸோ வைட்டல் இஸ் இம்பார்ட்டன்ட் ஆர் இம்பரேட்டிவ். பீலிகர்ட் அப்படின்னா டிஃபிகல்ட்னு அர்த்தம். ஓகேவா. பீலிகர்ட் அப்படின்னா டிஃபிகல்ட், ரொம்ப ஒரு டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷன். பீலிகர்ட் சுச்சுவேஷனில் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் மணிப்பூர் இருக்காருன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் எடிட்டோரியில் கொடுத்துருந்தாங்க. ஸோ பீலிகர்ட் அப்படின்னா ஒரு டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷன். ஓகேவா. யூஃபிமிசம் இஸ் சப்ஸ்டியூட். ஓகேவா. யூஃபிமிசம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அது ஒரு சப்ஸ்டியூட் தான் யூஃபிமிசம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகேவா. எக்ஸ்பிளிசிட் நம்ம அடிக்கடி பார்க்குறவர் கிளியர் ஆர் அப்பேரண்ட். கிளியர் அப்படி இல்லைனா அப்பேரண்ட். ஆஸ்டென்சிபிள் அந்த வேர்டை நம்ம பார்த்துருக்கோம். ஸோ ஆஸ்டென்சிபிள் அப்படின்னாலும் கிளியர். ஓகேவா. ஸோ எக்ஸ்பிளிசிட்னா கிளியர், அப்பேரண்ட், ஆஸ்டென்சிபிள் எல்லாமே அதுக்கு கிளியர்னு வரும். ஸோ அதுக்கு ஆப்போசிட்டாக அப்ஸ்கியூர், அப்ஃபஸ்கேட், அன்கிளியர்னு வரும். ஓகேவா. இண்டல்ஜ்னா கிவ் வே டு. ஓகேவா. ஒரு காரணம். இண்டல்ஜ் இன் த சென்ஸ் இட்ஸ் கிவ் வே டு. இன்ஃப்ளமேட்டரி அப்படின்னா ப்ரொவகேட்டிவ். ஓகேவா. இன்ஃப்ளமேட்டரி விஷயத்தை வந்து அது தூண்டுது. ஸோ ப்ரொவகேட்டிவ்னா ரொம்ப ஒரு தூண்டுதல் தான் அந்த இன்ஃப்ளமேட்டரி. ஓகேவா. ஸோ ஸ்டிமுலேட் பண்ணுறது அந்த இன்ஃப்ளமேட்டரிக்கான அர்த்தம். ஸோ இன்ஃப்ளமேட்டரி இஸ் ப்ரொவகேட்டிவ். கான்ட்ராவென்ஷன் அப்படின்னா பிரீச்னா நம்ம அடிக்கடி பார்த்துருக்கோம், வயலேட் பண்ணுறது. ஓகேவா. கான்ட்ராவென்ஷன்னா பிரீச்னா வயலேட் பண்ணுறது, தடையை மீறுறது தான் அந்த கான்ட்ராவென்ஷன் ஆர் பிரீச்சுக்கான அர்த்தம். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் பார்ப்போம். ப்ளாய்னா டாக்டிக்ஸ் அப்படி இல்லைனா ஸ்ட்ராட்டஜி கூட வச்சுக்கலாம். ஸ்ட்ராட்டஜி ப்ளாய்னா டாக்டிக்ஸ் ஆர் ஸ்ட்ராட்டஜி. எக்ஸாசர்பேட் நம்ம அடிக்கடி பார்க்குற வேர்டு வேர்சன் பண்ணுறது. எக்ஸாசர்பேட்னு ஒரு வேர்டு உண்டு. எக்ஸாஸ்பரேட் ஒரு வேர்டு உண்டு. எக்ஸாஸ்பரேட் அப்படின்னா அனாய் பண்ணுறது, இரிட்டேட் பண்ணுறது. ஓகேவா. இரிட்டேட் அப்படி இல்லைனா அனாய் பண்ணுறது. அக்ளமடைசேஷன் அப்படின்னா அடாப்ட் பண்ணுறது. ஓகேவா. ஸோ அடாப்ட் பண்ணுறது தான். அடாப்ட்னா அதாவது இடத்துக்கு ஆல்டர் பண்ணுறது. ஓகேவா. அக்ளமடைசேஷன் இஸ் ஆல்டர். ஸோ இந்த வேர்ட் நம்ம படிச்சிருப்போம் எல்லாமே. அடாப்ட். ஓபிடினா அக்வயர், கிளைம் பண்ணுறது. அடாப்ட் ஓபிடி. அடெப்ட் அப்படின்னா
ஸ்கில் ஓகேவா. ஸோ அடாப்ட் ஏபிடி அடாப்ட்னா ஆல்டர் பண்ணுறது, அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம மாறிக்கிறது ஓகேவா. அஸ்கிரைபிங் இந்த சென்ஸ் இட் இஸ் அசைனிங் ஓகேவா. ஸோ ஒரு பொறுப்பை கொடுக்கறது அந்த அஸ்கிரைபிங்கான அர்த்தம். ஸோ அஸ்கிரைபிங் இஸ் அசைன் ஓகேவா. ஸ்ட்ரிக்சர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் தான் ஸ்ட்ரிக்சர்ஸ்னு சொல்லுவோம். ஸோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இஸ் கால்ட் அஸ் ஸ்ட்ரிக்சர்ஸ் ஓகேவா. ஒரு தடை, ஒரு ப்ராகிபிஷன், அதை தான் வந்து ஸ்ட்ரிக்சர்ஸ்னு சொல்லுவோம் ஓகேவா. ஸோ ஆகர் வெல் அண்ட் ஆகர் இல் நம்ம அடிக்கடி படிச்சிருக்கோம். ஆகர் வெல் அப்படின்னா சம்திங், அதாவது ஒரு நல்ல விஷயத்தை ஃபோர்காஸ்ட் பண்றது ஆகர் வெல்னா ஃபோர்காஸ்ட் சம்திங் குட். ஆகர் இல் அப்படின்னா ஃபோர்காஸ்ட் சம்திங் பேட் ஓகேவா. ஸோ ஆகர் வெல்னா நல்ல விஷயத்தை ப்ரெடிக்ட் பண்றது, ஆகர் இல்லைனா கெட்ட விஷயத்தை ப்ரெடிக்ட் பண்றது, அதாவது ஃபோர்காஸ்ட் பண்றது ஓகேவா. ஸோ அவ்வளோதான் இன்னைக்கான எடிட்டோரியல் அனாலிசிஸ் முடிஞ்சிருச்சு. ஸோ அந்த செஷன் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் செஷனில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.